Hey beauties, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலில் நான் அக்கா யாத்வி எல்லாம் எங்களோட சித்தி வீட்டுக்கு போனோம். போகிறதுக்கு முன்னாடி காந்தி ஸ்வீட்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கே வந்து எங்கள் சித்தி அவங்களுக்கு எங்கள் அண்ணா அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். யாத்வியும் வந்து டோனட் கேட்டால் அவளுக்கு ஒரு டோனட் பார்சல் வாங்கிட்டு காந்தி ஸ்வீட்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இன்றைக்கி மெட்ரோவில் தான் வந்து என்னோடய சித்தி வீட்டுக்கு போனோம். எங்களோட சித்தி வீடு பார்த்திங்கன்னா ராஜாஜி நகரில் இருக்குது. பெனிகானஹள்ளி மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கே வந்து ட்ரெயின் ஏறி மெஜஸ்டிக் போனோம். மெஜஸ்டிக்லேருந்து ட்ரெயின் வந்து சேஞ்ச் பண்ணி திருப்பி வந்துட்டு டுவர்ட்ஸ் நாகசந்திரா போகிற மெட்ரோவில் ஏறி ராஜாஜி நகர் ஸ்டாப்பில் இறங்கிட்டோம். அப்புறம் அங்கே வந்து எங்கள் அண்ணா வந்து எங்களை பிக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்களோட சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பப்பி இருந்தது. அது கூட நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாடினோம். அக்காவே சித்தி வீட்டில் சமைச்சாங்க. ரசம், ரைஸு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணாங்க. ஒரு 5 தக்காளி எடுத்து கரைச்சி வச்சிட்டாங்க. ரசத்துக்கு தேவையான புளி எடுத்து அதுவும் கரைச்சி வச்சிட்டோம். அடுத்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தியே வீட்டில் செஞ்சது. வெந்தயம், சீரகம், மெழுகு அதெல்லாம் போட்டு அரைச்சி ரசம் பவுடர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அக்கா ரசம் வச்சாங்க. ஒரு பக்கம் வந்து ரைஸ்க்கு வச்சிட்டாங்க. கொஞ்சமாக பூண்டு எடுத்து ரசத்துக்கு தேவையான அளவு இடித்து வச்சுக்கிட்டோம். கொத்தமல்லியும் இந்த இடுக்கியில் போட்டு இடித்து வச்சோம். ஸோ கொத்தமல்லி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு.
இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரசத்துக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சிருக்க பூண்டு சேர்த்துடலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். கரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கலாம். அப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். தேவையான தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு சித்தி அரைச்சி வச்சுருந்த ரசம் பவுடரை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தா ரசம் ரெடி. அடுத்ததாக சிக்கன் செமி கிரேவி செஞ்சோம். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிட்டோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துடலாம். கிரீன் சில்லி சேர்த்துடலாம். கொஞ்சம் ட்ரை சில்லி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். ಸೊ ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್, ಇವತ್ತು ನಾವು ನಮ್ಮ ದೊಡ್ಡಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ರಿ. ಸೊ ಇವತ್ತು ನಮ್ಮಮ್ಮ சமையல் செஞ்ச போகிறாங்க. அது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் குழம்பு, அப்புறமா என்ன பண்ணுமா ரைஸ், ரசம்.
அச்சா இன்னைக்கு ஸ்பெஷல் அதுதான். ஸோ சாப்பிட்றப்ப பார்க்கலாம். பாய் இஷ்கியால். சிக்கன் செமி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகிறோம். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.